மூன்றாவது வசனம். மாம்சத்திலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, நான் தான் சொல்லிட்டேன்ல, கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இந்த சப்ஜெக்ட். அதனால தான் இது புதுசாக வந்திருக்கிறாங்க, இந்துலேருந்து வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு புரியலைன்னா கூட நீங்கள் இருங்க, உங்களுக்கு புரியலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அதை கேட்கும் போதே விடுதலை வரும் உங்கள் வீடுகளுக்குள்ள. எனக்கு இது ஒன்றுமே புரியலைங்க இவங்க சொல்கிறது அப்படின்னாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுங்க, நீங்கள் உட்காருங்க, வீட்டுக்குள்ள விடுதலை வரும். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை ஆண்டவர் ரோமர்ல பவுல் எழுதுறாரு. பவுல் ஆக்சுவலா சவுலா இருக்கும் போது நியாயப்பிரமாணத்தை தான் பின்பற்றினார். அவர் ஒன்றும் இந்து மனிதன் கிடையாது. அவர் நியாயப்பிரமாணத்தின்படி வைராக்கியமாய் இருந்தார். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி ஞாயிற்றுக்கிழமைய அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்படிதான் அது கட்டளை. அதையெல்லாம் பின்பற்றினதுனால இவங்க சீஷர்கள் வேற சத்தியத்தை சொல்லுகிறார்கள் அப்படின்றதுனால தான் அவங்களை கொலை செய்யும்படி அவர் துணிந்து வந்தார். இப்ப அந்த பவுலை, எந்த பவுல் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியமா இருந்தாரோ அவர் இந்த ரோமாபுரி சபைக்கு எழுதுகிறார், நியாயப்பிரமாணம் கொடுக்க கூடாததை, செய்யக்கூடாததை, அது செய்யல என் வாழ்க்கையிலன்றார். நான் அடிச்சேன், துரத்துனேன், என்னென்னவோ பண்ணேன், அது செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. என்ன செய்யும்படிக்கு? நியாயப்பிரமாணம்னா என்ன? நீ இப்படி நட, அப்படி நட, இப்படி வாழு, அப்படி வாழுன்னு கட்டல. அதுதான் என்னால முடியலையே, அதுதான் என்னால முடியலையே. முந்தன அதிகாரம் 19வது வசனம் போடுமா, ரோமர் 7:19. ஆதலால் நான் விரும்புகிறதை நான் செய்தால், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்தேன். பாத்தீங்களா, அவரே சொல்றாரு, நான் விரும்புறேன், ஒரு நன்மை செய்யணும்னு நான் விரும்புறேன், ஆனா நானே எனக்கே தெரியும் தீமை செய்யறேன். நான் விரும்புறதை எனக்குள்ள விரும்புறேன், நான் உன்னை செய்யணும்னு விரும்புறேன், ஆனா என்னால செய்ய முடியல, அது தீமையா மாறுகிறது. நான் நன்மை செய்யணும்னு எனக்குள்ள ஆசை இருக்கு, ஆண்டவருக்காக வாழணும், வைராக்கியமா இருக்கணும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் என்னால் செய்ய முடியலையா. ஏன் செய்ய முடியலன்னு சொல்றாரு பாருங்களேன். அடுத்த வசனம், நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அவ எங்கே ஒரு இடத்துல எனக்குள்ள பாவம் இருக்குன்றாரு. அவரை குறிச்சு சொல்றாரு. இது நான் அவரை குறிச்சு சொல்றேன். அவர் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தவர். நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஒவ்வொரு பிரமாணத்தை கொடுத்தார். மோசே காலத்தில் ஒரு பிரமாணம், ஆபிரகாம் காலத்தில் விருத்த சேதன பிரமாணம். அது அப்படியே தொடர்ந்து வரும்போது மோசே வரும்போது ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அவர் தான் கொடுத்தாரு, ஆனா அதால செய்ய முடியல. ஏன்னா ஜனங்களால் அதை கடைபிடிக்க முடியல. அது ரொம்ப கடினமா இருந்தது. கல்லெறிந்து கொள்ள வேண்டும், விபச்சாரம் செய்தால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்களால விபச்சாரம் செய்யாம இருக்க முடியல. புரியுதா உங்களுக்கு? அவங்களால இருக்க முடியல. அவங்களால அதை விடணும்னு நினைக்கிறாங்க, ஆனா விட முடியல. உடனே கல்லெறிந்து கொண்டுருவாங்க. அதுதான் நியாயப்பிரமாணம். ஆண்டவர் பார்த்தார் பரலோகத்திலிருந்து, அவங்களால முடியல, நம்மளால முடியல, நம்மளால ஜெபிக்க முடியல, நம்மளால பாவம் இல்லாம வாழ முடியல, நம்மளால இதை செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா, ஆனா நானே என்னை அறியாம எனக்குள்ள இருந்து இந்த ஸ்பிரிட் வந்துருதுப்பா, நான் செஞ்சிடறேன்ப்பா அப்படின்னு சொல்லி என்னால வாழ முடியல. அதனாலதான் இங்க பவுல் ரோமர் 8:3 சொல்றாரு. எவ்வளவு கவர் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, இந்த ஒரு வசனமே லேட் ஆகும் போல இருக்கு. அப்ப என்னால இதை செய்ய முடியல. அதனால என்ன பண்ணாரா, தேவனே போட்டிருக்காரா, தேவனே செய்யும்படிக்கு. ஐயா என்னால ஒன்ன செய்ய முடியல, இப்ப அதை எனக்காக ஆண்டவரே செய்யணும். என்னால இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியல, அப்ப எனக்காக ஒருத்தர் செய்யணும். அதை
என் அக்கிரமங்கள், என் பாவங்கள், என் மீறுதலுக்காக ஒருத்தர் எனக்காக தண்டிக்கப்படணும். அவரே வந்தார். ஆபிரகாம் காலத்துல வரல. நேற்று படிச்சோமே தானியேல், அவர் காலத்திலையும் வரல. உங்க நாட்கள்ல, என் நாட்களிலே இயேசு வந்த நாட்கள். நீங்களும் நானும் பாக்கியம் உடையவர்கள். பவுல் பாக்கியம் உடையவர். அவர் காலங்களிலே இயேசு வந்து மரித்து, அவரோடு அவர் இல்ல. அவரோடு ஊழியம் செய்யும் போது அவர் இல்ல. அவர் என்ட்ரி கொடுக்கிறதே அப்போஸ்தலர்ல தான். ஊழியக்காரர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்யும் போதுதான் இந்த சவுலே வர்றாரு. அவரை வச்சுதான் இந்த பகுதி, இந்த ரோமர்ல இருந்து அவர் தான் எழுதியிருப்பாரு. சில புத்தகங்கள், சிலர் யாக்கோபு என்ற புத்தகம்லாம் அவர் எழுதியிருப்பார். யாக்கோபு என்ற சீட். பேதுரு எழுதியிருப்பார். யோவான் எழுதியிருப்பார். வெளிப்படுத்தல் எழுதியிருப்பார். நிருபங்கள் இருக்கும். எபேசியர், கொரிந்தியர். புரியாதுதான், கொஞ்சம் கவனிங்க. இந்த மாச வாக்குத்தத்தத்துக்காக இதை எடுத்திருக்கிறேன். இப்ப தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை, நல்ல கவனிங்க, இப்ப அவரே செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தம்முடைய குமாரனை போட்டுட்டா, பாவ மாம்சத்தின் சாயல். இந்த சாயலுக்கு பேர் என்ன தெரியுமா? பாவ மாம்சத்தின் சாயல். நம்ம சாயல் இருக்குது இல்ல, இந்த உலகத்தில் நம்ம மனுஷனா இருக்கோம்ல, இந்த மனுஷனுக்கு பேரே பாவ மாம்சத்தின் சாயல். இந்த உருவம், நம்முடைய உருவமே பாவ மாம்சத்தின் சாயல் தான். ஆனா உண்டாக்கும் போது அப்படி இல்லை. அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படியும் உண்டாக்கினார். ஆதி ஆகமத்துல. இப்ப இந்த பாவ மாம்சத்தின் சாயல தம்முடைய குமாரனுக்கு கொடுக்கிறார். ஐயா, அவர் ஆவியா இருக்கிறார். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. நல்லா கவனிக்கணும். இந்த பாட்டுல ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு வேர்டு முக்கியமானது. வரி கிடையாது, வரியை கவனிக்காதீங்க. ஒரு வார்த்தையும் பாடும்போது இது முக்கியமானதை குறிக்கும். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையா சொரூபம் ஒன்றும் இல்லையே. அவருக்கு ரூபம் இல்லை, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லை. அதனால எந்த சொரூபத்தையும் வச்சு இப்படிதான் கடவுள் இருப்பார் என்பது கிடையாது. வார்த்தையானவர் அவர். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின், நான் சொல்லிட்டேன்ல, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. அப்பதான் புரியும் உங்களுக்கு இந்த பாட்டும் இந்த வசனமும். வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். அவர் தாங்க ஆண்டவர். எப்படி பேசுவாரா? வாஞ்சையுள்ள. என்ன வாஞ்ச? உலகத்தின் மேல வாஞ்ச இல்ல, அங்க போகணும் இங்க போகணும் அது இல்ல, அவர் மேல வாஞ்ச. நேற்று இரவு ஜபம் வந்தவங்களுக்கு தெரியும், நான் வித்தியாசமானவள்னு ஆண்டவர் பேசினார். முடிந்தவர்கள் இரவு ஜபத்தை தவற விடாதீங்க, கட்டாயம் வாங்க. அதுல சில சத்தியங்களை சொல்லி கொடுப்பார். எவ்வளவு இந்த சத்தியத்தை அறிகிறோமோ அவ்வளவு விடுதலை. எவ்வளவு நான் இந்த வேத பகுதியை அறிய 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 சாத்தான் தோத்துட்டே இருப்பான். அதுக்கு தான் இந்த ஆன்லைன் ஜபம். இது பரலோகம் திட்டமிட்ட ஜபம். அதனாலதான் இதுக்கு விரோதமா அவ்வளவு எழும்புறான் சாத்தானு. இதுக்குள்ள வர்றதுக்கே கஷ்டப்படுவாங்க. வந்தா கட்டாகும், நெட்டு கிடைக்காது. மீதிக்கெல்லாம் பாருங்க, யூடியூப் பார்க்கும்போது, ரீல்ஸ் பார்க்கும்போதெல்லாம் நெட்டு கட்டே ஆகாது. ஜபத்துக்குள்ள வந்தா கட்டாகும். அவருக்கு ரூபம் இல்லை, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் இல்லை. இப்ப அவருக்கு ஒரு ரூபம் கொடுக்கணும். அது எப்படி வரணும்னா நம்மள மாதிரியே வரணும். அவர் மகிமையான தேவன். அவருக்கு அவரை பார்க்கவே முடியாது, பார்த்தா செத்துரும். மோசே கிட்ட சொன்னாரா, ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, மோசே 40 நாள் மலை மேல உட்கார்ந்துருக்கான்பா. சீனாய் மலைன்னு இருக்குது, இந்த மலை மேல மோசே 40 நாள். இப்ப பாதையெல்லாம் போட்டிருக்காங்க இந்த இஸ்ரேல் தேசத்துல. இப்ப பாதை போட்டிருக்காங்க. அந்த மலை மேல ஒருத்தர் ஏறி போறாரு. அதை நாங்கள்
வீடியோவில் பார்த்தோம். போகிறதற்கே எத்தனை நாள் பாகுது? ஒரு வாரம் ஆகும். போறதுக்கே ஒரு வாரம் ஆகுது. அப்ப மோசே எப்படி அந்த மலை மேல ஏறி போயிருப்பார்? மலை மேல ஏறினது மட்டும் இல்ல, மலை மேல உச்சிக்கு போகணும். ஏதோ பாதியிலே வந்துட்டு கால் வலிக்குதுன்னு உட்காரல, மலையினுடைய கொடுமுடியில போனார். அப்படின்னா அந்த மலை மேல ஏறி ஏறி ஸ்டெப்ஸ்ல ஏறுறதே கஷ்டமா இருக்குல்ல, அந்த மலை மேல உட்கார்ந்து ஜெபம் பண்ணார் மோசே. அப்ப கேட்கிறாரு, உங்களை பார்க்கணும்னு கேட்கிறாரு ஆண்டவரை. என்னை பார்த்தா நீ செத்துருவியப்பான்னார். என்னை பார்த்தா ஒருவனும் உயிரோட இருக்க மாட்டானே. மகிமையின் தேவன். அந்த வெளிச்சத்தை நம்மளால பார்க்க முடியாதுங்க. அந்த ஒளியை பார்க்க முடியும். என்னவோ நினைச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. பயங்கரமானவர், மகிமையானவர், உன்னத, உயிரோடு இருக்கிறவர். இப்ப இந்த பிரசங்கத்தை பண்ணி கொண்டு, இந்த வசனத்தை படித்துக் கொண்டு இருக்கும் பொழுதை கவனித்துக் கொண்டிருக்கிறவர், என் பிள்ளை என் வசனத்தை படிக்கிறா, என் பிள்ளை என் வார்த்தைய சொல்றா, அதை கவனிக்கிறவங்களை கவனிக்கிறார். இப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவர் ஒரு மாம்சத்தை கொடுக்கணும் அவருக்கு. இங்க பாருங்க, வசனம் என்ன? இந்த ஒரு வசனம் தான் இன்னைக்கு படிக்க போறோம். தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும். பாத்தீங்களா, இந்த மாம்சத்துக்கு பேரே பாவ மாம்சம். ஏன்னா இங்க சொல்றாரு, நான் நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஐயா, நான் குடிய விடணும்னு தான் நினைக்கிறேன், அதான் முடியலையே, அதான் உனக்குள்ள பாவம் இருக்கேன், இதை போட்டார். அவரே சொல்லிட்டார், ஐயா நான் சர்ச்சுக்கு கரெக்டா போகணும்னு தான் நினைக்கிறேன், போக முடியல, ஏதோ ஒண்ணு தடுக்குது. தடுக்கதான் செய்யும், பாவம் தடுக்கும். இப்ப என்னால உன்னை செய்ய முடியல, இப்ப என்னால இதை ஜெயிக்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது அவரே வராரு. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக, இந்த 2025 இப்ப வந்திருக்குல்ல, இந்த 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே இஸ்ரேல் என்ற தேசத்திலே இயேசு இந்த பாவ மாம்சத்தின் சாயலாகவும், அடுத்த வரி பாருங்க, பாவத்தை போக்கும் வழி. என்னால அந்த பாவத்தை விட முடியல, அதுக்கு நான் என்ன செய்யறதுன்னே தெரியல, ஆட்டை கொண்டு போய் ஆசாரியர்கிட்ட கொடுக்கிறேன். அதுதான் பண்ணாங்க. அவங்க அதை வெட்டி ரத்தத்தை தெளிச்சாங்க. என் பாவம் போல, எனக்குள்ள இருக்க குணம் மாறல. இப்ப அவரே பாவத்தை போக்கும் பலி. பலின்னா என்னது? இப்ப அந்த ஆட்டை பலி கொடுத்தாங்க பாருங்க, அந்த மாதிரி இயேசுவை கொடுக்கணும். அதுக்கு அவருக்கு ஒரு சரீரம் தேவை. அவர் ஆவியா இருந்தா எப்படி தெரியும்? இப்ப அவர் ஆவியான தேவனா பரலோகத்துல எதற்காக வந்தாரோ அதை செய்து முடித்தார். எப்படி இருந்தாரோ அப்படியே பரலோகம் சென்று விட்டார். இந்த உலகத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டாரு. எப்படி இருந்தாரோ அப்படியே இப்ப இருக்காரு. இப்ப அவரை பார்க்க முடியுதா நம்மளால? இப்ப நான் பார்த்துட்டேன், அவர் என்னோட டெய்லி பேசுறாரு, அவரை நான் பார்த்துட்டே பேசுவார், வசனத்தின் மூலமா பேசுவாரு, நான் பார்த்துட்டே இருக்கேன். அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படிலாம் யாருன்னா சொன்னாங்கன்னா போய் அப்படிலாம் சும்மா காட்டிக்கிட்டே எல்லாம் இருக்க மாட்டேன், காட்டுவார். ரொம்ப ஆண்டவரோட இணைந்து முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், எதுவுமே வேண்டாம், எனக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, தேவ சமூகத்திலே விழுந்து கடந்து உங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே, நான் காட்டுவார், தன்னை வெளிப்படுத்துவார். ரொம்ப நேரம் காட்டிட்டு இருக்க மாட்டார், போயிடுவார். டெய்லி எல்லாம் காட்ட மாட்டார். அல்லேலூயா. இப்ப இயேசுவே பாவத்தின் பலியாகவும் போட்டிருக்கா, பாவத்தை போக்கும் பலி அனுப்பினார். பரத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார், அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்படிதானே இருக்கு? அப்ப என் பாவத்தை அவர் தீக்கணும். ஏன்னா என்னால தீக்க முடியலையா, குடிய விடணும்னு நினைக்கிற, விட முடியலையா,
கோபத்தை விடணும்னு நினைக்கிறேன், என்னால முடியலையே, என்னால அதுல இருந்து வெளியே வர முடியலையே. அதைத்தானே பவுல் இங்க சொல்றாரு, ஐயா நான் விரும்புறதை செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். இந்த முந்தன அதிகாரம் போடுமா 7, ரோமர் 7. அதுதான் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சத்தியம் பயங்கரமான விடுதலையை கொடுக்கும் நமக்கு. இதுல பயங்கரமான விடுதலை இருக்குது புதிய ஏற்பாட்டு சத்தியத்துல. உங்களுக்கு அது தெரியணும் என்பதற்காகத்தான் இந்த மாச வாக்குத்தத்தத்தின்படி அதை கொண்டு வரேன். இப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்னாலே அவர் எனக்கு என்ன செய்தார்னு தெரியணும்ல, அவர் எப்படி வந்தாருன்னு தெரியணும்ல. அந்த முதல் அந்த ஹிண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் நான். போடுமா ரோமர் 7 முடிச்சிடறேன் நான் ஒரு 5 நிமிஷத்துல. 15. ஹல்லேலூயா, thank you Jesus. அந்த அதிகாரமே சொன்னாதான் புரியும். நான் அதுல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்றேன். அந்த அதிகாரம் இந்த 7ல இருந்தே படிச்சாதான் இந்த 8 புரியும். அதனால நம்ம 7ல இருந்தே கொண்டு வரணும். நான் அதுல ஒரே ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். 15 போடுமா. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. குடிக்கிறவங்க பாத்தீங்களா, குடிக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. ஐயோ நான் நல்ல குடும்பத்தோட இருக்கணும், நான் நல்லா சந்தோஷமா இருக்கணும், நான் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த டைமிங் வந்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் வருகிறது, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. அப்படின்னா நான் உன்னை செஞ்சிட்டு இருக்கிறேன், அதை நான் விட்டுட்டு நான் ஜெபத்துல உட்காரணும் தான் நினைக்கிறேன், நான் ஆண்டவரோட இன்னும் சேரணும் தான் நினைக்கிறேன். அது சொல்றாரு பாருங்க, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் செய்கிறது எனக்கு சம்பந்தத்தோட நான் செய்யல, நான் அதை வெறுக்கிறேன், ஆனா நான் செய்கிறேன். புரியுதா இப்ப உங்களுக்கு? உன்னை வெறுக்கிறேன், ஆனா நான் அதை செய்யறேன். என்னால செய்யாம இருக்க முடியல. இதுதாங்க மனுஷனுக்கு பிரச்சனையே. சிஸ்டர், இந்த கெட்ட வார்த்தை பேசுறத கொஞ்சம் விட்டுடுங்க. நானும் விடணும்னு தான் பாக்குறேன். அந்த கோபத்துல வந்துருது பாருங்க, பட்டுன்னு வந்துருது. அதான் நான் விரும்புறேன், என்னால செய்ய முடியலையா. அடுத்தது சொல்றார், இப்படி இருக்க நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்யறேன், அதுக்குதான் அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. நீ கோபப்படாத, நீ இப்படி வாழாத, நீ அடுத்தவனுடைய பொருளை திருடுனா நீ அவனுக்கு 5 மடங்கா திரும்ப கொடுக்கணும். இதெல்லாம் இருக்கும் பழைய ஏற்பாட்டுல, லேவிய ராகத்துல. இதெல்லாம் பிரமாணங்கள். நீ 5 மடங்கா ரிட்டர்ன் கொடுக்கணும். உன் வீட்டுல வேலை செய்கிறவன் வந்தால் அவனை எப்படியெல்லாம் நடத்தணும். அந்த வேலை செய்கிறவனை நீ போகும்போது வெறுங்கையா அனுப்பக்கூடாது. அந்த வேலை செய்கிறவனை நீ இப்படிலாம் நடத்தணும் அப்படின்ற பிரமாணங்கள் எல்லாமே இருக்கும். வேலை செய்கிறவனை எப்படி நடத்தணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும். நான் தெரியாமல் போய் யாருடைய இதெல்லையாவது போய் விழுந்துட்டேன்னா, அவங்க மாடை நான் தெரியாம போய் கொன்னுட்டேன்னா அதுக்கு என்ன செய்யணும். இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் பிரமாணங்கள். அதனாலதான் பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் அந்த கட்டளைகளை கொடுத்தார். அடுத்த வசனம் பாருங்க, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் இதை திருடக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு நான் திருடனை கேளுங்க, நான் அதை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஜெயில போயிருக்கிறவங்களை கேளுங்க, நான் கொலை எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல சொல்லுவாங்கங்க. ஜெயில உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க, நான் எப்படி, எனக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு பாருங்க, செஞ்சுட்டேன். அந்த பாவம். அடுத்தது பாருங்க, முடிச்சிருக்கேன். அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்து. இப்பதான் எனக்கு தெரியுது என்கிட்ட எந்த நன்மையுமே இல்லைன்றார். நான் நினைக்கிறேன் என்கிட்ட ஒரு நன்மை கூட என்கிட்ட இல்ல, வாசமாய் இருக்கிறது இல்லை என்று இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றாரு பவுல். ஐயா, நான் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியமா இருந்தேன், ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்
என்கிட்ட ஒன்றும் நல்லதே இல்லை. நான் நல்லது செய்கிறேன் தான் சர்ச்சையெல்லாம் இடிச்சு ஸ்தேவான சவுல் ஒன்றும் ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கவர்ல, நல்ல பதவியில இருந்தவர். அங்க அவர் பாதத்துல வச்சுட்டு அவர் கையெழுத்து போட்ட பிறகுதான் ஸ்தேவானை அடிச்சு கொல்றாங்க. அப்படிப்பட்டவர் எழுதுற புத்தகம் தான் இது. இப்ப அவர் சொல்றாரு, என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நானும் ஆண்டவருக்கு நிறைய கொடுக்கணும் தான் சிஸ்டர் நினைக்கிறேன். ஆனா எங்கேயோ ஒரு தடுக்குது, கொடுக்கும் போது தடுக்குது. என்னையே கொடுக்கணும் தான் நினைக்கிறேன், கொடுக்கும் போது தடுக்குது. அந்த தடையை நீக்கதான் இயேசு பூமிக்கு வந்தார். இந்த சாயலுக்கு பேரு என்ன சாயல்? அவர் சொல்றாரு பாருங்க, என் நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை, ஆதலால் நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல. இப்பதான் எனக்கு தெரியுது, எனக்குள்ள ஒரு பாவம் இருக்குது. இந்த பாவத்தை என்னால ஜெயிக்க முடியல. அதைத்தான் அந்த பரலோக தேவன் பார்த்தார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார். இது இந்த சாயலுக்கு பேர் என்ன சாயல் தெரியுமா? நான் நல்லது செய்யணும் வாயில வேணா வடை சுடலாம், ஆனா உள்ள இருந்து வராது. சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கும், நம்மளை விட அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னா, என்னை விட அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்காக நான் எப்படி, நான் ஏன் இவ்வளவு போராடி ஜெபிக்கணும்? என்னை விட அப்ப எனக்குள்ள எங்க ஒரு இடத்துல பாவம் இருக்கா இல்லையா? ஆனா வெளியில பேசும்போது சிஸ்டர் நல்லா இருக்கணும் சிஸ்டர், நீங்க ஆண்டவர் உங்களை வித்தியாசமா நடத்துவார், ஆசீர்வதிப்பார், இந்த வருடத்துல உங்களை ஆண்டவர் பெரியவர்கள் ஆக்குவார், உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள்லாம் நீக்குவார், இந்த வருடத்துல ஆண்டவர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார், வீடு இல்லையா வீடு கொடுப்பார், கார் இல்லையா கார் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார் சிஸ்டர் அப்படின்னு வாயில சொல்ல நான் உள்ள என்னைய விட நல்லா ஆயிட்டாங்கன்னா அப்ப எனக்குள்ள என்ன இருக்குது? எங்கேயோ ஒரு இடத்துல பாவம் இருக்கா இல்லையா? நான் ஏன் இவங்களுக்காக போய் போராடி ஜெபிக்கணும்? இவங்களுக்காக போராடி ஜெபிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வருது இல்ல? இதுதான் பாவம்ன்றாரு. இந்த பாவத்தை தான் சுமந்து தீர்க்கிற, ஏன்னா அவர் பாவம் அறியாதவர், அவரையே கொடுத்தவர் நமக்காக யாவற்றையும் கொடுக்க எவ்வளவு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று இந்த ரோமர் 8 படிக்க போறோம். இந்த மாசத்துக்குள்ள இந்த ரோமர் 8 முடிப்போமான்னு எனக்கு தெரியல. இந்த ரோமர் 8 இருந்து தான் மேக்சிமம் பிரசங்கம் வரும். ஆனா நடுவுல ஆண்டவர் வேற எதையாவது சொல்லு, இன்னைக்கு இந்த போராட்டத்தோட ஜனங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாருன்னா அது மாறி திரும்ப இதுக்கு வருவோம். இப்ப நேத்து இதை தான் எடுத்தேன், ஆனா சொல்ல முடியல. தானியல்ல சொல்லு ஜபாவி ஊற்றப்படணும்னு சொல்லிட்டாரு. நேற்று ஜபாவியை குறிச்சு பார்த்தோம். அந்த மாதிரி நடுவுல ஆண்டவர் வேற பகுதிக்கு கொண்டு போய் இன்னைக்கு இந்த கூடுகைக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நபர் கஷ்டத்தோடு போராட்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுன்னு சொன்னா அப்படி மாறி திரும்ப வருவோம். ஆனா இந்த மாசத்துக்குள்ள இந்த ரோமர் 8 முடிச்சாதான் நமக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இந்த ரோமர் 8 படி வாழ்ந்தாலே வாக்குத்தத்தம் நிறைவேறிடும். இதை விசுவாசிச்சாலே வாக்குத்தத்தம் நிறைவேறிடும். வெற்றி பார்க்க மாட்டோம், வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டு. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? சில காரியங்களை இரவு நேரத்திலும் நான் சொல்லுகிறேன். இந்த வசனத்தினுடைய சில காரியங்கள் இருக்குல்ல, அதை நான் கரெக்டா 7:45 அப்படி அந்த பிரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் முடியும் போது சில காரியங்களை சொல்லி ஒரு 8:10 8:15 முடிச்சிருவேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கோங்க, இந்த சத்தியத்தை அறிஞ்சுக்கோங்க. இந்த கையில இருக்க வேத புத்தகம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, ஆழங்கள்